தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மற்றவர்களால் முடியாது என்று நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் செய்து முடிக்கக்கூடிய என் மனதிற்கினிய மகர ராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த 2025 வருட ஆணி மாத ராசி பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாசு காட்ட போறீங்க. அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் நான் முடிக்கணும்னா அது மட்டும் நான் எக்ஸ்ட்ராடனரி, வாவ் சூப்பர். எதெல்லாம் வேணும் வேணும் வேணும்னு தவிச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இந்தன்னு பிரபஞ்சம் உங்கள் கையில் கொடுப்பதற்கான காலம் இனிதே ஆரம்பம் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் டெக்னிக்கலா பேசினா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரியறதுக்கு, இருந்தாலும் கொஞ்சம் இந்த டெக்னிக்கல் வேர்டெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அப்போதான் கொஞ்சம் ஜோதிடம் எப்படிப்பட்ட அழகான சுவையா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இந்த 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடங்கள் தான் மறைவு ஸ்தானங்கள். இந்த மறைவு ஸ்தானங்கள் வலுப்பெறும்போது இல்லை இணைவு வரும்போது இந்த 6, 8, 12 பரிவர்த்தனைலாம் நடக்கும்போது அதுதான் விபரீத ராஜயோகத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அந்த மாதிரி இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா விபரீத ராஜயோகமா இயங்கக்கூடிய அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு சூப்பரான டைம் பீரியட் இனிதே ஆரம்பம் இந்த ஆணி மாதம். ஏன்னா 8ஆம் அதிபதி போய் 6ல் உட்காந்துருக்காரு. மிஸ்டர் சூரியன் தான் 8ஆம் அதிபதி மகரத்துக்கு, அவர் போய் 6ல் அமர்ந்திருத்தல். 10ஆவதுக்கு உங்களுடைய 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு போய் அங்க போய் 6ல் உட்காந்துருக்கிறது, புதன் போய் 6ல் உட்காந்துருக்கிறது அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த 6, 8, 12 இடங்கள் தனக்குள் ஒரு இணைவையோடு அதுவும் சூப்பரான ஒரு அமைப்போடு இருக்கிறது அப்படின்றதே பயங்கர ராஜயோகம் தான். என்ன கேட்டா நிறைய பேர் ஸ்டாண்ட் அலோன்னா நிக்க போறீங்க. எனக்கு நான் இருக்கேன் போதும் அப்படின்ற நம்பிக்கை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இனிதை பிறக்க போகிறது. இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு கவலைகள் அனைத்தும் கரைந்தோர போகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. நான் சொன்ன மாதிரி இந்த காம்பினேஷன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். 10ஆவதுக்கு அங்கிருந்து 2ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை வேற. என்னதான் குரு நல்ல விதமா இல்லை, குரு என்னதான் சூரியன் நல்ல விதமா இல்லை, வேண்டாமே, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், அவ்வளவுதான். அதனால அது ஒரு கிரகம் கெட்டினாலே இப்படி 3 கிரகம் சேர்ந்து பண்ணா சொல்லவா வேணும். ஸோ ஆணி மாதம் என்பது மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே கொஞ்சம் மறக்க முடியாத மாதமா இருக்கும். ஏன்னா எப்பயுமே 8ஆம் அதிபதி போய் 6ல் தான் உட்கார்ந்து இருப்பாரு. சில சமயம் புதனும் அதே இடத்துல இருந்து ஒரு மாதிரி வலுவான தன்மை இருக்கும். ஆனா இந்த தடவை குருவும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றதே ஒரு சூப்பர். நிறைய இடத்துல பேங்க்கு லோன் கேட்ட இடத்துல உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும். இல்லாட்டி அவங்களா ஃபோன் பண்ணி லோனை வாங்கிக்கிறீங்களா, கண்டிப்பா நீங்க கட்டுவீங்க, நம்மளுக்கு எங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கோ இல்லையோ நாங்க உங்க மேல நம்பிக்கை வைக்கிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கா ஃபோன் பண்ணி உங்களுக்கு லோன் கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் நிறைய. குருனாலே பேங்கர் தான். ஸோ இந்த கரகத்துவத்தை எடுத்து பார்த்தோம்னா நடக்க போகுது. நிறைய கமிஷன் ஏஜென்ட்ஸ் மூலமா உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது. அதன் மூலமாக லாபங்கள் இரட்டி படங்க ஆக போகுது. ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு தொழில் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி நிறைய யோசிச்சுட்டு ஒண்ணுமே பண்ணாம உட்காந்துருந்த, ஆமா காலம்லாம் மாறி போய் இனிமே பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிர்பந்தத்திற்குள் காலம் உங்களை தள்ளக்கூடிய நேரமாக இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு மலர்ந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஓகே, இப்படியே கீழே கிளம்பி வந்தோம்னா செவ்வாயோட டிரான்சிட்டுமே ஓரளவுக்கு ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ செவ்வாய் உங்களுக்கு அப்படியே பார்த்து 4ஆம் வீட்டு அதிபதி தான். அந்த 4ஆம் வீட்டு அதிபதி போய் 8ல் உட்காருது. 4, 8 அதுவுமே பாருங்க அப்படியே கொஞ்சம் மறைவு ஸ்தானத்தோடு இயங்குகிறது. ஸோ அதுவுமே சூப்பரா இருக்கு. வண்டி வாகனங்களை மட்டும் வித்த காட்டாதீங்க, இல்லை தேவையில்லாம கொஞ்சம் கால் சம்பந்தப்பட்ட கை சம்பந்தப்பட்ட பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரலாம். அதனால நைட்டு டிராவலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல சில இன்டைஜஷன் ப்ராப்ளத்தை குரு ராகுடைய சேர்க்கை இணைவு உங்களுக்கு கொடுக்கலாம். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம். அதே மாதிரி வாய் சம்பந்தப்பட்ட இடத்துல ஸ்கின் ஏதாவது சின்ன சின்ன பிம்பிள்ஸ் வர்றது, வாயாலேயே நம்மளை ஆமா நமக்கு எதிரி வேற யாரும் இல்லை, நம்ம தான் அப்படின்ற மாதிரி நம்மளே சில வார்த்தைகள் மூலமாக நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறது, இதெல்லாம் மாதிரி சின்ன சின்ன லீலைகள்லாம் பண்ணுவோம். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஓகே, ஸோ இந்த தடவை இந்த 11ஆம் இடம் தான் ஹியூஜ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை, இந்த 3ஆம் இடம்ன்றத நம்மளுடைய முயற்சி. ஸோ இந்த காலப்புருஷோட இந்த 2 இடங்களுமே சுபகிரகங்களால் ஆக்குபை பண்ணி இயங்குறதுனால நீங்க அப்படி நிற்கும் போது ஒரு 4 பேர் உங்களுக்கு கை கொடுத்து வா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி உங்களை கூட்டிட்டு போறாங்க. அதுவும் எக்ஸ்பெஷலி சுக்கிரனோட வீட்டுல சூப்பரா வரக்கூடிய நாட்கள் இருக்க போறாரு. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி 4ல் அமர்ந்து 10 பாக்குறாரு, வேற லெவல். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் இயங்க போகிறது. ஸோ வீட்டுல இருந்து தொழில் பண்ணலாமா, வீட்டுல உட்காந்து ஏன்னா 4ஆம் இடம்லாம் வீடு தான். ஸோ வீட்டுல இருந்து தொழில் பண்ணலாமா, வீட்டுல இருந்து ஏதாவது பண்ணலாமான்ற மாதிரி இயங்க போகுது. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பு கரெக்டா இருக்குன்ற பட்சத்துல ஜூன் மாதம் 12, 13 தேதியிலிருந்து ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்குள்ள நிறைய பேர் வீட்டுல ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வீட்டுல போட்டு வச்சிருப்பீங்க, பிரிச்சு கூட பார்த்துருக்க மாட்டேங்க, நான் வச்சிருப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். ஏன்னா 4ஆம் இடம்னே ஆடை தான். ஸோ இந்த ஆடை ஆபரண சேர்க்கை, புதுசா ஒரு ட்ரெஸ் வாங்குறது, புதுசா ஒரு கோட் வாங்குறது, ஏதாவது ஒரு டிஷர்ட்டாவது வாங்கிட்டு வருவோம், இல்லை ஏதாவது ஒரு சுடிதார் மெட்டீரியல் வாங்குவோம், தைக்கிறது அப்போ ஆனால் வாங்கி வச்சுப்போம்.
எனக்கு ஆஃபர்ல கிடைக்குது அப்படின்ற மாதிரி இயங்கக்கூடிய காரணம் எல்லாம் இருக்கு. ஏன்னா 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷ வீட்டில் போய் சுக்கிரன் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலகட்டம் உங்களுடைய 4-10 இடங்களை இயக்குகிறார். அதே மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு சஞ்சலப்பு, இதெல்லாம் அப்படியே லைட்டா நிவர்த்தியாக போகுது. யார் என்ன பண்ணா எனக்கு என்ன, முதல்ல என் வேலையை நான் பார்க்கறேன்ற தெளிவு வரப்போகுது. வாழ்க்கையில வர வேண்டிய முக்கியமான விஷயம் மகராசிக்காரங்களுக்கு இது மட்டும்தான். எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, போயிட்டு போங்க, இனிமே நான் எனக்கு இருக்கேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நகரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அரிதா இருந்தது மகராசிக்காரர்களுக்கு. இப்ப அது சூப்பரா நடக்க போகுது. எது வேணா இருக்கட்டும்ங்க, பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் மட்டும் வந்துருச்சு அப்படின்னா எதையும் நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம். அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிளானட் உங்களை இயக்குது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய என்ன கேட்ட வரைக்கும் வரப்பிரசாதம் தான். ஸோ மகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை முன்னேற்றத்தின் முதல் படி எடுத்து வைக்கக்கூடிய காலமாக இந்த ஆணி மாசம் இருக்க போகுது. அப்படியே பார்த்து வைக்க போறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே விஸ்வரூப வெற்றி தான், உங்களுக்கு சாதாரண வெற்றி எல்லாம் இல்லை. நிறைய பேருக்கு டிராவல் பண்ண போறீங்க. குட்டி குட்டி ஷார்ட் டிராவல் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது. ஏன்னா 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே ஷார்ட் டிராவல் தான். அந்த இடத்துல தான் போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். ஸோ சனி போய் 3ஆம் இடத்துல தனித்து அமர்ந்திருக்கிறார்னு சொல்லும்போது நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் பவர் கிடைக்கும். இது வரைக்கும் அப்படியே வெளியில காட்டாலும் உள்ள அப்படியே நம்ம வடிவேல் மாதிரி காலெல்லாம் ஆடிட்டு இருந்த ஷேக்கான நிலைமையெல்லாம் மாறி நிஜமாவே அடுத்தவங்களை ஷேக் பண்ண வைக்கிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி என்பது அபரிவிதமா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் மகர ராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம். மகர ராசியா இருந்தாலும் சரி, நீங்க மகர லக்னக்காரர்களா இருந்தாலும் சரி, இந்த தடவை உங்களுடைய சுய முன்னேற்றம் அப்படின்றது இருக்க போகுது. நிறைய பேங்க் லோன் மூலமா ஒரு விஷயம் கிடைக்க போகுது. இந்த சூரியன் அப்படின்னு சொல்ற ஆளு தாங்க கவர்மெண்ட்டை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஆளு, நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அப்ப இந்த 8 இந்த 6 இது ரெண்டும் இயங்கி அதுவும் 12ஆம் இடத்தோடு சம்பந்தப்படும் போது ஆதார் கார்டுல ஒழுங்கா போட்டோ இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா கூட சூப்பரா வரும் உங்க போட்டோ. அந்த அளவுக்கு அப்படியே திடீர் அதிர்ஷ்டம் கிரியேட் ஆகும்னா பாத்துக்கோங்க. சூப்பரா இருக்க போது இந்த. ஏன்னா யாரெல்லாம் பேங்க் லோனுக்கு காத்துட்டு இருந்தீங்களோ, யாரெல்லாம் அரசாங்கம் சார்ந்து உதவி பெற வேண்டும் என்று இருந்தீர்களோ, யாரெல்லாம் அரசு சார்ந்த ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணீங்கன்னா புதன் நாளே டாக்குமெண்ட் தான், யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டீங்களோ எல்லாருக்கும் சூப்பரான அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடியக்கூடிய காரகத்துவம் அப்படின்றது இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம். ஓகே, நீங்க ஒருவேளை படிக்கிற மகர ராசி குழந்தைகளா இருந்தா சூப்பரா படிக்க போறீங்க. இது வரைக்கும் இருந்த மந்தத்தன்மையெல்லாம் மாறி உங்களுக்கான ஒரு மறுமலர்ச்சி காலம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 20 வயதிலிருந்து நீங்கள் ஒரு 40 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் நான் மேல் சொன்ன அத்துணை விஷயங்களும் உங்களுக்கு தான் நடக்க போகுது. சூப்பரான டைம் பீரியட். நிறைய ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும். ஏன்னா ராகு 2ல இருக்கும்போது, ராகுனாலே ஆன்லைன் தாங்க, லாகுனாலே பிரம்மாண்டம் தான். ஸோ நிறைய ஆன்லைன் மூலமான வர்த்தகம் பெருகுவதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சான்ஸைல சூப்பரான டைம் பீரியட். முறையாக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லாட்டி என்னுடைய கணக்குப்படி திரும்ப இதெல்லாம் வர்றதுக்கு ஒரு 80 வருஷம் ஆகலாம். நான் 12-13 நான் போய் சொல்ல விரும்பல. ஏன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். திரும்ப வரக்கூடிய காலத்துல திரும்ப இந்த மாதிரி ஒரு அமைப்பு வர்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரேர். இதை முறையாக சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள். இந்த வயது ஒத்தவர்கள், நீங்க ஒரு 40 வயதிலிருந்து ஒரு 60 வயது இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களாக இருந்தீர்களானால் உங்களுடைய கண்ணீர் எல்லாம் களையக்கூடிய காலம். நான் சொல்றது இன்டைரக்டா சொல்றேன், நீங்க டைரக்டா உங்களுக்கு புரியும். எதற்காகலாம் நீங்கள் அழுது கொண்டிருந்தீர்களோ, எதெல்லாம் பெற முடியவில்லை என்று தவித்தீர்களோ, யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு போய் நிற்கத்தியா நின்னீங்களோ எல்லாரும் மாதிரி விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது எக்ஸ்ட்ராடனரி இருக்கு. ஏன்னா இந்த நேரத்துலாம் உங்களுக்கு அப்படியே எனக்கு தெரிஞ்சு ராகுதசை, குருதசை, சனி தசை எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இல்ல. இந்த தசாபுத்தியை வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இருக்கிற அந்த தசாநாதத்தில் இருக்கக்கூடிய பொசிஷன்லாம் வச்சு பார்த்தா எனக்கு சொல்லும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படியே என்ன சொல்றது, வார்த்தையே வரல. அந்த அளவுக்கு மகர ராசிக்காரங்கள் சூப்பரா இருக்க போறீங்க. எனக்கு நினைக்கும் போதே அவ்வளோ ஆனந்தமா இருக்கு. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ சண்டை, எவ்வளோ சச்சரவு, ஒரே ஒரு இந்த கேவலம் அந்த காசுக்காண்டி, கேவலம் அந்த அன்புக்காண்டி ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு ஏங்கி கடைசியில இப்போ அனாதையா நிற்கிறோமேன்ற நிலைமையெல்லாம் மாறி நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்க எந்திரிச்சு நிற்பீங்க பார்த்தீங்களா. அதுக்கான நேரம், சரியான நேரம் இதுதான். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க வாராசிக்காரங்க தொழிலதிபராயிருவாங்க, 6ஆம் இடம் இயங்குது, 10ஆம் இடம் இயங்குது, உடனே வேலை கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? இப்போ இருந்துதான் கிடைக்க போகுது. ஸோ ஆடி மாதத்திலிருந்து உங்களுடைய ஆட்டம் இனிதே ஆரம்பம். அடிக்கிற பாலெல்லாம் பவுண்டரி தான். ஒன்றும் இது வரைக்கும் எத்தனை தடவை நீங்க ஸ்ட்ரோக் வச்சு நின்றுட்டே இருந்தாலும் இந்த தடவை ஒவ்வொரு பாலும் 4-6 அடிச்சு அப்படியே கதிகலங்க வைக்க போகிறீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய ஆளுமை பண்பு அதிகரிக்க போகிறது. 40 வயசை தாண்டிய மகராசிக்காரர்களுக்கு நிறைய ஷார்ட் டிராவல் மூலமாக ஒரு அனுகூலம், தெய்வ கடாட்சம் கிடைக்க போகிறது. ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் பீரியட். அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிரகங்களுடைய அமைப்பு போய் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு. அதோட பார்வை பலன் அப்படின்றது உங்களுடைய 12ஆம் வீட்டுக்கு விழுகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த 2ஆம் இடத்திற்கு 2-12 ஆக்டிவேட் ஆகி நடுவில் நிற்கக்கூடிய இந்த மகரத்துடைய பார்வை இந்த பக்கம்
அடுத்து வரக்கூடிய கடகத்தின் அமைப்பு சூப்பருங்க. சொல்ற மாதிரியே எனக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. டெக்னிக்கலா சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியாது. நான் ரொம்ப அனுபவிச்சதால அப்படியே ஆசையா சொல்றேன். ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அதான் சொல்லிட்டேன், மாஸ்க் காட்டுறதுக்கான நேரம் வந்துருச்சு. யாரெல்லாம் உங்களை கேவலப்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்துனாங்களோ, யாரெல்லாம் உங்களை விட்டு போனாங்களோ, ஏன்டா உங்களை விட்டுட்டு போகணும்னு வருத்தப்படுற அளவுக்கு உங்களுடைய விபரீத ராஜயோகம் வேலை செய்ய போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு. ஓகே, 60 வயதை தாண்டிய மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பின்னாடி பேக் L1 L2ல ப்ராப்ளம் வருது, கழுத்து சுளுக்கு வருது, தோள்பட்ட பெயின் வருது, ஜாயின்ட் பெயின் வருது, இந்த மாதிரி சின்ன சின்ன நிலைகளும் நானும் இருக்கேன்ல அப்படின்னு செவ்வாய் கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதனால அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஓகே, போயிட்டு வரும்போது மேலே ஏறும்போது கீழே ஏறும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். அதை தாண்டியும் இந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4ஆம் இடத்து அதிபதி தான் வந்து கேதுவோட இருக்காரா. அம்மா வீடு யாரெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க, வீடு கட்டி அப்படியே பாதியில நின்றுட்டு இருக்கு, வீடு கட்டுறதுக்காக செலவு மேற்கொள்ள கொஞ்சம் செலவு அதிகரிக்கிறதுக்கான காலம் அப்படின்றது இருக்கு. சுகஸ்தானத்துல கொஞ்சம் கேதுவுடைய சேர்க்கை அப்படின்றது கொஞ்சம் 4ஆம் அதிபதியோட கேது சேரும்போது கொஞ்சம் டல்லா ஃபீல் பண்றது, டயர்டா ஃபீல் பண்றது, ஒரு மாதிரி சக்தியே இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உணர்றது, அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நீச்சமாயிருந்தாரு 4ஆம் வீட்டு அதிபதி. அப்படியே வந்து சரி வராரே கொஞ்சம் பூஸ்ட் குடிச்சு தெம்பாவரை பார்த்தா மொத்த பூஸ்டையும் வாங்கி கேது குடிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நாளில் இருக்கும்போதாவது கொஞ்சோண்டு இருந்துச்சு போல, இப்போ ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி. ஏன்னா கேது இருக்கிற இடத்தை அப்படியே ஆக்குப்பை செய்து கொள்ளக்கூடிய ஒரு கிரகம் என்பதனால், அது கிரகமே அது சாயா கிரகம் தான், அப்படியே எடுத்துக்கிறதுனால இந்த தடவை கொஞ்சம் 60 வயது தாண்டிய மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும் தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத குழப்பம் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. போட்டு பெருசாலாம் குழப்பிக்காதீங்க, எவ்வளவோ பார்த்தாச்சு, இதெல்லாம் என்ன அவ்வளவுதான், தூசி தட்டி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை மகத்தான மகுடம் சூடக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இந்த ஆணி மாதம் இனிதே ஆரம்பம். ஓகே, முடியும் அப்படின்னா லைட்டா இந்த பிங்க் கலர், ரெட் கலர் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு. நிறைய தெய்வ கடாட்சம், தெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வருது, நிறைய டிராவல் பண்றது, தோழர்களுடைய ஒரு அமைப்பு இருக்கிறது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சந்தோஷமா இருக்கிறது, நீங்களே உங்களுக்கான பாட்டு கேட்கறது, உங்களை நீங்களே அழகுபடுத்தி கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக கொஞ்சோண்டு ஆனந்தப்படக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை ரொம்ப அல்டிமேட்டா அழகா இருக்கு. முறையாக சரியாக கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஓகே, என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்யலாம் இந்த மாதம், இவ்வளவு சொல்லிட்டீங்க. ஓகே, 2 பேரை பிடிச்சுக்கோங்க. ஒண்ணு காலபைரவருடைய வழிபாடு, தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவருக்கு வழிபாடு செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட காலத்தையும் சமாளிக்கக்கூடிய தன்மை அந்த பைரவர்களால் கிடைத்துவிடும். இன்னொன்னு, வக்ரகாளியை பார்த்துட்டு வாங்க. வக்ரகாளியை நீங்க பார்த்துட்டு வர இல்ல வக்ரகாளி போட்டோவை பார்க்க ஆல்ரெடி நான் ஒவ்வொரு மாசமும் சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாசமும் அதே தான் சொல்றேன். வக்ரகாளி வழிபாடு கண்டிப்பாக மகர ராசிக்கு தேவைப்படக்கூடிய ஒரு வழிபாடு. வளைஞ்சிருக்கக்கூடிய வாழ்க்கையை நேராக்கிறதுக்கு வக்ரகாளி தான் உங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆளா இருக்கா. காளியம்மனுடைய எனர்ஜி ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்தில் போய் சனி அமர்ந்து கொண்டு உங்களுடைய முயற்சியை எல்லாம் பிரம்மாண்டப்படுத்துறதுக்கு தயாரா இருக்காரு. அதனால காளியோட வழிபாடு முடியும்னா இழுப்பு எண்ணெய் போட்டு காளிக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதுவே உங்களை மிகச்சிறந்த மேன்மைக்கு கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கும்.